ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடத்த பார்த்தோன்னே அந்த ஏரியா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இப்போ ட்ராயிங் கிளாஸ்லாம் இருக்கும், ஸோ ரொபாட்டிக் கிளாஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே அங்கேயே எடுக்கிறாங்க. பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அவுட்டோரு, வாலிபால் கோர்ட்டு, அது இதுன்னு இருக்கேப்பா. ஹைட்டு போக போக வியூ வந்து வேற லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இது அம்மா வந்து வீடு புதுசா வாங்கிட்டாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. இல்ல தம்பி வீட்டுக்கும் அதே மாதிரி தங்கச்சி வீட்டுக்கும் ஒரு வீடு பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு இடம் பார்க்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம். அதுக்குதான் இன்னைக்கு தம்பி பையனையும் கூப்பிட்டு தங்கச்சி பையனையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அருண் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி வீடு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல இருக்கிறா, சரி போய் பாரு அப்படின்னு சொன்னான். சரி, அதனால அங்கதான் போயிட்டு இருக்கோம். அது எந்த இடம் எங்க இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு போற வழியில நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சத்யபாமா கிட்ட இருக்கோம். நம்ம சிப்காட்டுள்ள என்ட்ரு ஆகுறோம். 980 ஏக்கர்ல வந்து ஐடி, ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஐடி பார்க்கா இது, சிறுச்சேரியிலேயே 2 lakhs பீப்புள்ஸ் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். 100 மீட்டர்ஸ்ல பக்கத்துலயே வந்து நமக்கு இங்க வந்து பிஎஸ்பிபி ஸ்கூலுமே இருக்கு. மெட்ரோ வந்து ஒர்க் போயிட்டு இருக்காங்களா, ஸோ சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோடு வந்துங்கம்மா நம்ம ஈசிஆர், ஓஎம்ஆர், அதுக்கப்புறம் நம்ம இது போல வண்டலூர் ரோடு, கேளம்பாக்கம் ரோடு, அது எல்லாமே வந்து இந்த மெயின் ரோட்ல நமக்கு கனெக்ட் ஆயிடும். ஸோ அந்த ரோடு எல்லாமே கனெக்டிங் ரோடு இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடத்த பார்த்தோன்னே அந்த ஏரியா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நுழையும் போதே எனர்ஜி ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வரும்போதே எங்களுக்கு அது கிடைச்சிது. சில இடத்துல போகும்போது நமக்கு வந்து அது கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே இந்த பார்க்கை பார்த்தோன்னா ஆஹா, இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? வெளியே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செம்மையா இருக்கு. வெளியே பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்தோம்னா ரிசப்ஷன் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து யாரும் கேட்கல, போய் பாருங்க நீங்க. வந்த உடனே இங்க பாருப்பா மாடல் வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. குட்டி குட்டியா இது வந்து வச்சிருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது இங்க வேற லெவல்ல இருக்குப்பா. நம்ம எங்க உள்ள வந்து எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தெரியுது, இந்த என்ட்ரன்ஸ் அது மட்டும் தான் தெரியுது. எப்படி வந்தோம் இங்க பார்க்க காணோம். இதுதான் நினைக்கிறேங்கம்மா நீங்க உட்கார்ந்த பார்க்கு. பாருங்க, ஓ இங்க இருக்குங்கம்மா. ஓ அங்க இருக்கா? பார்க்கு டான் சீனியர் சிட்டிசன், அதுக்கப்புறம் இடி கார்னர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் லைட் வச்சிருக்காங்கல்ல, செம்மையா இருக்கு. இது வச்சு அப்படின்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அவுட்டோரு, வாலிபால் கோர்ட்டு, அது இதுன்னு இருக்கேப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இது வச்சுருக்காங்க, அம்யூனிட்டிஸ் இருக்கு. என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வந்து கிளப் ஹவுஸ் இருக்குமா. டோட்டலாக வந்து எல்லாத்துலேயுமே 75,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அந்த மொட்டை மாடி இருக்கு. அதை வந்து கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு ஏ பிளாக் இருக்குன்னா அந்த ஏ பிளாக் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அதுலேயே என்னென்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ், மினி தேட்டர். என்னவோ தம்பிக்கு வாங்க போகிறேன், மச்சானுக்கு வாங்க போகிறேன். ரிஜெக்டட் நம்ம ஒன்று வாங்கிக்க வேண்டியதாங்க. ஸோ இந்த இடத்த எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாபிக்யூ இது மாதிரி வச்சு அங்கேயே நம்ம பாபிக்யூ குக் பண்ணி அப்புறம் இந்த மினி தேட்டரில் வந்து ஒரு மூவி பார்த்துட்டு அந்த வீக்கெண்டே என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லாக்டவுன் போட்டாலும் நமக்கு கவலை எல்லாம் என்ஜாய் பண்ணிடலாம். ஆமாம். ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்க்லேயுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி கிளப் ஹவுஸ்லேயுமே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கான பவர் சாக்கெட்ஸ், இன்டர்நெட் இது ப்ரொவைடிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
வேற லெவலில் இருக்குது. இதை பார்க்கவே எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த இடம் இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க, அதுவும் இல்லாமல் வாலிபால் இது எல்லாமே இருக்குது. நான் 1 ஏக்கருக்கு வந்து அந்த க்ரீனாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு 1 ஏக்கர் வந்து ஓப்பன் பார்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சுற்றியும் வந்து க்ரீனாகவே இருக்கும். அடுத்து வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம என்னென்னா பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்குன்னா அந்த நடுவில் வந்து ஒரு இடம் காலியாகவே இருக்கும், வேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதையுமே இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிளாக்குக்கும் அந்த பிளாக்கும் கனெக்ட் இருக்கலாமா. இப்போ நம்ம வீடு இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து ஒரு பிளாக்கு, அந்த பக்கம் ஒரு பிளாக்கு, நடுவில் கேப்பு. அந்த நடுவில் கேப் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கனால கார் போயிட்டு வரதுக்கு மட்டும் இருக்கும். இதே வந்து பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் வந்து பெருசாக இருக்கும் இடம், அது வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் நிறைய இடத்துல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக்கும் ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் ஏரியா மாதிரி அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, என்னன்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி, அந்த செஸ் ஒரு பெரிய இதுவில் வந்து செஸ் மாதிரி பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா வச்சுட்டு, அதில் வந்து ஒரு இப்போ செஸ் காயின் இருக்குது பார்த்தீங்கன்னா, செஸ் காயின் வந்து நம்ம ஹைட்டில் இருக்குமா. ஆமாம், அது வந்து தூக்க முடியல, வெயிட் கம்மியாக வந்து அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு, இப்போ பசங்க ஃபேமிலிலாம் இருக்கும்போது வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணுவோம், ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நம்ம என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணாலும் வெளியே வந்து நம்ம பண்ணும் போது அது வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த செஸ் காயினை தூக்கி வச்சு விளையாடுற மாதிரி பசங்களோட, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்னேக் அண்ட் லேடருமா. ஆமாம், புது ஐடியாவாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு வீட்டுக்குள்ளவே விளையாடாம வெளியில வந்து விளையாடுறதுக்கு சௌகரியம். ஆனா அந்த கேட்டுக்குள்ள விளையாடும் போது குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆமா, பேசிக்கிட்டே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாம் நிறைய பேர் வெளியெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க. அந்த வயசானவங்களுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்கும், யார் கூடனா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். அதுக்குமே இவங்க ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டுமே இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இப்போ நம்ம இதில் என்னன்னா நம்ம எதுக்குமே வெளியே போக வேணாம். அர்பன் ரைஸ் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க இருக்காங்களாமா, குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு மட்டும் கிடையாது, பிளேயிங் ஏரியா, ஒர்க்கிங் பிளேஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு, இதெல்லாம். ஸோ இதில் வந்து என்னென்னா இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிட்ஸுக்கு மட்டும், குழந்தைங்களுக்கு மட்டும். இப்போ ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்பன் ரைஸ் ஜீனியஸில் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. இதுவுமே நமக்கு ப்ளே ஸ்கூலுமே இருக்குது, கிரெச்சியுமே இருக்குது, எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ நம்ம காலையில் கூப்பிட்டு போயிட்டு குழந்தைய அங்கே விட்டுட்டு ஈவினிங் வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் இந்த ஒர்க்கிங்லாம் சொன்னலாமா, பார்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், இது எல்லாமே இவங்க தான் வந்து எடுத்துருவோம். அர்பன் ரைஸ் தி வேர்ல்ட் ஆஃப் ஜாய் அப்படின்ற இதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கோடு. ஆக்சுவலி இங்கே போட்டிருக்காங்க, அப்போ தான் பார்த்தேன், தி வேர்ல்ட் ஆஃப் ஜாய் அப்படின்றது. ஸோ இந்த அர்பன் ரைஸ் ஜீனியஸ் சொன்னாலங்கம்மா, அதில் வந்து ப்ளே ஸ்கூல் இருக்குது, கிரிட்ச் இருக்குது. அது மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ராயிங் கிளாஸ்லாம் இருக்கும், ஸோ ரொபாட்டிக் கிளாஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே அங்கேயும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமைக்க சொல்லித்தர கிளாஸும் இருக்குது, குக்கிங்கும் இருக்குன்னு சொல்லிட்டு குக்கிங் கிளாஸஸ் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு 17, 18 வயசு 15 வயசுலயே வந்து பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாம நம்ம வந்து அப்படியே வளர்த்துறோம். அப்ப ஆனா இப்பெல்லாம் வந்துங்கம்மா நிறைய கிட்ஸ் வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு கிட்ஸுக்கு எல்லாம். பாத்தீங்கன்னா நான் வந்து கேக் பண்றேன், இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே பண்ணிட்டு இருக்கா, ஸ்ரீ பாப்பாவே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய கிளாஸஸ் வந்து இருக்குது. இதில் நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு சௌகரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைய கூப்பிட்டு போய் விடணும், இங்கே விடணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து பாதி வந்து டென்ஷன் குறைஞ்சிரும். கரெக்ட். அதே மாதிரி சேஃபாக போயிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற டென்ஷனுமே குறைஞ்சி, பரவாயில்ல நம்ம கேட்டுக்குள்ளே பசங்க வந்து எல்லாமே கற்றுக்குறாங்க, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ உள்ளே வந்துட்டோன்னா, ஆமாம், உள்ளே வந்துட்டோன்னா எல்லாமே உள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னாங்கம்மா, அந்த அர்பன் ரைஸ் ஜீனியஸ் சொன்னா இல்லைங்களா, அவங்க வந்து எதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஸோ பசங்க வந்து இப்போ வந்து மொபைல் ரொம்ப பார்க்குறோம். இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செஸ்ஸு, அப்புறம் வந்து இங்கே இருக்க பிளேயிங் ஏரியா, அப்புறம் அங்கே இருக்க அந்த கிளாஸஸ், இதெல்லாம் போகும்போது பசங்க கிட்ட வந்து அந்த மொபைல் வந்து கம்மியாகும், மொபைல் வந்து பார்க்கறது கம்மியாகிடும். ஸோ வேற இது, ஏன்னா நம்ம என்னதான் மொபைலில் இது பண்ணி உட்காந்து ஃபிசிக்கல் இது பண்ணால் அது வந்து ரொம்ப ஹெல்த்தே கிடையாது. அதனால தான் இப்போ நானும் அம்மாவே காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்குமே மொபைல் அடிக்ஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மொபைல் அடிக்ஷன் இது பண்ணதுக்காக தான் இவங்க இந்த அர்பன் ரைஸ் ஜீனியஸ் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே சொன்னோம்னா இந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்த உடனே நமக்கே வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து நான் வந்து வேற என்னென்ன இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நீங்க இதை பார்த்துருங்க ஃபர்ஸ்ட், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இது அவர் சொன்னதான் இதெல்லாம். அவர் வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காராம், அதனால இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம், அவங்களுக்கு காமிச்சிருவோம், அதுக்கப்புறமா போகலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் பார்க்க வந்துட்டோம். வேற லெவலில் இருக்குது இந்த பிளேஸே. ஸோ ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டபுள் பெட்ரூம் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, அப்புறமா ட்ரிபிள் பெட்ரூம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகலாம் வாங்க. வலது கால் எடுத்து வச்சுப்போங்க. டேய் நீ ரொம்ப பில்டப் பண்றடா மாடல் ஹவுஸ்க்குலாம் அப்படின்னு கமெண்ட் ஓட போறாங்க. உண்மையை சொல்லணும்னா ரமேஷ் வந்து வீடுனா ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பான். நம்ம வீடு பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடு பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அவன் சொல்லுவான் எப்பவுமே இருக்கு இந்த வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அது எனக்கு வேணும், அப்பதான் நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு தான் நான் ரொம்ப இது பண்ணி நம்ம வீடு வந்து வாங்கினேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கணும், கரெக்டான ஒரு இடத்துல கிச்சன் நினைக்கிறேன். நீங்களாம் வந்து இது வரும் ஒரு சௌகரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து வெளிச்சம். ஆமா நல்ல வெளிச்சம் இருக்கணும், வெளிச்சம் காத்து இது ரெண்டுமே. ஸோ கிச்சன்லேயுமே நல்ல வந்து ஒரு வெளிச்சமும் இருக்குது, காற்றும் இருக்குது. அடுத்து வந்து நம்மளுடைய லிவிங் ஸ்பேஸு. இங்கே வந்து டைனிங் ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா சின்னதாக டேபிள் போட்டு இதிலே நீங்கள் பெருசும் போட்டுக்கலாம், இவங்க சின்னது போட்டிருக்காங்க. அடுத்து வந்து அப்படியே பால்கனி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே வந்து பால்கனியில் வந்து நல்ல ஒரு வியூ இருக்கும், மேலே போக போக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூ இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாமா நீங்கள்? தாராளமா இருக்கு. ரெண்டாவது துணி வந்து கொஞ்சம் உள்ளவேவும் காய போடலாம், நம்ம வெளியிலயும் காய போடலாம். இங்க இவ்வளோ பெரிய வீடை கட்டி லைட் எல்லாம் போட்டா இங்க வந்து துணி காய போட்டதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இங்க வாஷிங் மிஷின் இருக்கு, இப்படியே ஒரு கம்பி மாட்டி இங்க நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா? உள்ளவும் போட்டுக்கலாம். ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு. பால்கனி சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து நம்ம இன்னொரு பெட்ரூமுக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். ஐயோ பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இந்த இடத்துல வேறெல்லாம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இவங்க என்னன்னா ஸ்பேஸை வேஸ்ட்டே பண்ணலை, அதுதான் ஒரு பெரிய விஷயம். என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாமல் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுட்டாங்க பேக்கில். இப்போ நம்ம அம்மா அப்பா ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அப்புறம் வந்து அம்மா அப்பா இருக்காங்கன்னா அம்மா அப்பா இந்த ரூமில் தங்கிக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கே தங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து அது வந்து பெரிய பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்ல நான் வந்தவுடனே பிடிச்சது இது. இதுதான் பால்கனி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க அந்த பக்கம் போதா வருதா யோசிப்போம். அது இல்லாம இப்படி இருக்கும்போது சூப்பரா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வியூ நல்லா கிடைக்கும். மேல போக போக நல்லா அந்த வெளியில வந்து இதுவெல்லாம் நல்லா பார்த்து வியூ நல்லா கிடைக்கும். ஸோ கீழே வந்து நமக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இது விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே, அதாவது வியூ வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. வெளிச்சமும் கிடைக்கும், நல்லா ஓப்பன் பண்ணி வச்சோம்னா காற்றும் வரும், ஏசியே போடலாம், செம்ம காற்று வரும். இது ஒரு பெட்ரூம். வார்ட்ரோபு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எடுத்து போட்டுக்கலாமா டிஷர்ட்டை. நல்லா இருக்குது, வார்ட்ரோபு வேற லெவலில் இருக்குது. இங்கே எல்லா ரூம்லேயுமே, அதாவது இந்த ரூம்லேயும் வந்து இது இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அங்கேயுமே பாத்ரூம் இருக்குது. மூணு உட்காந்துன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து 3 BHKவும் இருக்கான். அந்த 3 BHKவும் போயிட்டு பார்த்துருவோமாம்மா. என்ன ஹாலில் உட்காந்துட்டிங்களா? அப்படியே டிவி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. 2 BHK வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 3 BHK வந்து பார்த்துட்டு வரோம், வாங்க போகலாம். அங்கே வந்து நாங்கள் 2 BHK வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து 3 BHK தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சும்மா டிசைன் போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் உள்ளேயும் போய் பார்த்துருவேன். ஸோ இது வந்து 3 BHK 3 பெட்ரூமு. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிச்சன் வந்து அதே மாதிரி சேம் மாதிரி இங்கே பாருங்கள். ஆனால் வெளிச்சம் செம்மையாக இருக்குது. 3 BHK என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 3வது ரூம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, குழந்தைங்க அப்படின்னா அம்மா அப்பா ஒரு ரூம்ல,
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரூம்ல, குழந்தைங்க ஒரு ரூம்ல. சப்போஸ் அம்மா அப்பா இல்ல அவங்க வேற எங்கனா இருக்காங்க அப்படின்னாக்கா இதை நம்ம கெஸ்ட் ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே வருவாங்க இல்லைங்களா, மாசம் மாசம் வருவாங்க, தங்குவாங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு இப்போ வந்து இவங்க ஒர்க்கிங் ரூமா வந்து வச்சிருக்காங்க. இது மாதிரிலாம் எனக்கு ரூம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யறதுக்கு செம்மையா இருக்கு. யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சூப்பரா இருக்கு. ஆமா, ஜாலியா இருப்பாங்க. இல்ல எல்லாரோட வந்தாதான் நல்லா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஒரு சின்ன வாஷிங் இது மாதிரி வாஷ் பேஷன் அண்ட் இது இந்த ஏரியாவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் இவ்வளவு பெருசா வச்சுட்டு அந்த இடம் வேஸ்ட் ஆகிடும், எதுவும் யூஸ் பண்ண முடியாம. ஆனா இங்கேயுமே அதுவுமே இருக்கு. ஸோ இந்த பெட்ரூமையும் பார்க்கலாம் வாங்க. இது உள்ள என்டர் ஆகும் போது சூப்பரா இருக்குல்ல, இந்த வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம ஒரு 18வது மாடி 16வது மாடியில் உட்காந்து இப்படி ஒர்க் பண்ணும் போது அந்த ஒரு செம்மையா இருக்கும் வியூ, வேற லெவல்ல. ஆமா, காத்துமே நல்லா இருக்கு, இதுவுமே நல்லா இருக்கு எல்லாமே. ஸோ இதுதான் இந்த 2 and 3 BHK உடைய ஹோம் டூர். நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்தெந்த இடம்லாம் இதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஹால் பிடிச்சிருக்கா, இல்ல பெட்ரூம் பிடிச்சிருக்கா, பெட்ரூமா இல்ல ஹாலா கிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ நம்ம இந்த ஹோம் டூர் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ஹால் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஹால் அண்ட் பெட்ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாலும் பெட்ரூமும் அடுத்து வந்து கிச்சன் வந்து அழகா சூப்பரா இருக்கு. ஸோ அதுவுமே பிடிச்சிருந்து. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அர்பன் ரைஸ் அவங்க ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது அந்த ப்ரைஸை வந்து சொல்றேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், உங்களுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை வந்து கேட்கறதுக்கு நாங்களுமே வந்து ரொம்ப வந்து ஆவலாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து கேப் அனுப்பி இந்த ப்ராஜெக்டை வந்து பார்க்குறதுக்கு உங்களை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ மறக்காமல் கீழே கொடுத்துருக்க லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடு இன்னும் பார்த்து முடியல, அங்கேயே உக்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர மனசே வரல, அவ்வளோ நல்லா இருந்தது உண்மையிலே சொன்னால். ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான இதுவுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாடல் ஹவுஸ் எல்லாமே பார்த்துட்டு அர்பன் ரைஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயத்தோட வரோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.